நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வணக்கம் ஆச்சாரியாரே. வணக்கம் வணக்கம். ஆச்சாரியாரே, நான் கேள்விப்பட்ட. பேசாம இரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை பஸ்பமாக்கிடுவேன். உன்னை நிரந்தரமா கூண்டுல அடைச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், நான் வாயே திறக்க மாட்டேன். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் வருகை தருகிறார். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர். குருதேவா. மகாராஜா, சமீபத்துல விஜயநகரம் மொத்தமும் ஒரு விஷயத்தை பத்தி. போய் மகாராஜா, ஜனங்களுக்கு வெட்டியா பேசுறத தவிர வேற வேலை எதுவுமே இருக்க மாட்டேங்குது மகாராஜா. அது நான் வருணமாலாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக பப்பாளி பழத்தை ஆலமரத்துக்கு அடியில வச்சுட்டு வந்தேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்களே சொல்லுங்க, பப்பாளி பழத்தால போய் குழந்தைய உருவாக்க முடியுமா? குருதேவா, என்ன மரம்ங்கிறீங்க, பப்பாளி பழம்ங்கிறீங்க, ஒன்னும் புரியலையே. என்ன சொல்றீங்க நீங்க? மகாராஜா, நீங்க தானே விஜயநகரத்துல ஒரு விஷயம் பரவலா பேசப்படுதுன்னு சொன்னீங்க. அதான். ஆமா, விருந்த பத்தி பேசிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். விருந்தா? ஆமா குருதேவா, நீங்க ஏதோ ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன். குருமாதா நேர்ல மகாராணி சின்னாதேவியையும் மகாராணி திருமலம்பாவையும் விருந்துக்கு அழைச்சாங்களே, அதுக்கிடையில இந்த பப்பாளி பழமும் பாலகனும் எங்க இருந்து வந்தா? ஆமா, விருந்துதான் மகாராஜா. விருந்துக்கு அழைக்கிறதுக்காகத்தான் நான் அந்த பப்பாளிய அது ஒரு சில பாலகர்களுக்கு அழைப்பு கொடுத்தேன். குருமாதா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இந்த விருந்த நீங்க ஏதோ ஒரு விசேஷ காரியத்துக்காக ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது நல்ல செய்தியா? மகாராஜா, உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும், வருணமாலா என்னோட தர்ம பத்தினி. விஜயநகரத்தோட நன்மைக்காக அவ எத்தனையோ விரதங்கள் இருந்திருக்கா, எத்தனையோ வேண்டுதல்களை செஞ்சிருக்கா. அதே மாதிரி இதுவும் ஒரு வேண்டுதலா இருக்கலாம். அவளுக்கு கடவுள் நேரடியா தோன்றி ஆசீர்வதிச்சிருக்கலாம். அற்புதம் அற்புதம். இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். நான் நிச்சயமா என் குடும்பத்தோட அங்க வருவேன். அது எங்களோட பாக்கியம் மகாராஜா. மந்திரியாரே. மகாராஜா, இன்னைக்கு அரசவையோட செயல்பாடுகளை ஆரம்பிங்க. உத்தரவு மகாராஜா. மகாராஜா, இன்னைக்கு நில்லு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சாரியாரே, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேனா? அட, நான் இந்த ராஜ்யத்தோட மகா மந்திரி. ஒருவேளை நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டா சொல்லுங்க, நான் அமைதியா இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. மகாராஜா, நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, மரியாதையா நீ வீட்டுக்கு போயிடு. என்ன வீட்டுக்கு போகணுமா? நானா? உங்ககிட்ட சொல்லல, அவங்கிட்ட சொல்றேன். குருதேவா, நீங்க வயசுல பெரியவரு. நீங்க என்ன வீட்டுக்கு போடான்னு கூட சொல்லலாம். ஆனா காரணமே இல்லாம எதுக்கு என்ன அனுப்புறீங்க? அரசவையுடைய நிர்வாகங்கள் இப்பதானே ஆரம்பிக்குது. குருதேவா, உங்க ஆரோக்கியம் நல்லா தானே இருக்கு? மகாராஜா, நான் நல்லா தான் இருக்கேன், ஆரோக்கியமா தான் இருக்கேன் மகாராஜா. உன்னை என்ன பண்றான் பாரு. எங்க அவன்? அங்கே நில்லு, அசையக்கூடாது. நான் எங்க அசைகிறேன் ஆச்சாரியாரே? நான் மூச்சு இழுத்து விடும்போது என் வயிறு அசையுது. குருதேவா, உங்களுக்கு என்ன ஆச்சு? இங்கதான் இருக்கியா? ஒண்ணு நில்லு. ஓடாத ஓடாத, நில்லு. வீரர்களே, பிடிங்க அவனை. யாரும் என்கிட்ட வராதீங்க, இல்லனா என்னோட மந்திர சக்தியால உங்க எல்லாரையும் பஸ்பம் பண்ணிடுவேன்.
பாத்தியா பஸ்பம் ஆக்கிட்டு வேணா. இது வரைக்கும் உங்க அப்பா கிழவனால எதுவும் கிழிக்க முடியலையா, அதுக்குள்ள இவரு பெருசா பேச வந்துட்டாரு. ஏமாத்துக்கார அப்பனோட ஏமாத்துக்கார புள்ள. டேய், உன்னை நான் வீட்டுக்கு போவதானே சொன்னேன். மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்பா. என்ன அப்பாவா? என்னது அப்பாவா? வாழ்த்துக்கள் ஆச்சாரியரே. குருதேவா, யார் இந்த பாலகன்? இவன் எதுக்காக உங்களை அப்பான்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்கான்? மகாராஜா, நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட விவரமா சொல்றேன். நீங்க யாருக்காகவாவது காத்துக்கிட்டு இருக்கீங்களா குருதேவா? இல்ல மகாராஜா. இவன் ஏன் இன்னும் வரல? கங்கு பாபாவா? ஆச்சாரியாரே, நான் ஒன்னு கேள்விப்பட்டேன். அந்த கங்கு பாபாவால தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சதாமே? இல்ல, அதாவது ஆச்சாரியாரே, அவர் சொன்ன யோசனையை கேட்டுதான் நீங்க அந்த பப்பாளி பழத்தை மரத்துக்கடியில வச்சீங்களா? பாபா கங்கு கெஹனா. ஆமா மகாராஜா, நம்ம விஜயநகரத்துல யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இவரு உதவி பண்றாராம். ஆனா இது எப்படி சாத்தியமாகும் மந்திரியாரே? குருதேவா, மகாராஜா, அப்படின்னா இந்த பாலகன் உங்களுக்கு ஆலமரத்துக்கு அடியில பப்பாளி பழத்தை வச்சதால உண்டானா? இல்ல மகாராஜா. எப்படி ஒரு பப்பாளி பழத்தால போய் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சொல்லுங்க? குருதேவா, உங்களால எப்படி ஒரே நொடியில ஒருத்தரை பஸ்பமாக்க முடியுமோ, இவன் வேற படுத்துறான். அதே மாதிரி ஒரு பழத்தால என் குழந்தையை உருவாக்க முடியாது. அது சாத்தியமாகுமே குருதேவா. உண்மையாவே நான் உங்க பையன் தான்ப்பா, குட்டி ஆச்சாரியர். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த பேரையும் நீங்க தானே வச்சீங்க. நான் எப்படா பேர் வச்சேன்? அதே ஜாட, அதே அலங்காரம், இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாவனைகள் கூட ஒத்து போகுது மகாராஜா. தாத்தாச்சாரியார், குட்டி ஆச்சாரியார். போடா. இல்ல மகாராஜா, இது ஒரு பெரிய பிரச்சனை. தப்பு நடந்திருக்கு மகாராஜா. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலன்னா இந்த பிரச்சனை ஆலமரம் மாதிரி வளர்ந்துரும். குருதேவா, அப்படி என்ன பிரச்சனை வந்துற போகுது? மகாராஜா, விஜயநகரம் முழுக்க ஒரு விஷயம் பரவலா பேசப்படுது. அதாவது ராஜகுரு தாத்தாச்சாரியாருக்கு, மிகப்பெரிய ஞானிக்கு, ஆலமரத்துக்கு அடியில பப்பாளி பழம் வச்சதுனாலதான் ஒரு குழந்தை கிடைச்சிருக்குன்னு பேசிக்கிறாங்க. அது உண்மைதான். அதுக்கு சாட்சியே நான் தானே. வாய மூடு. மகாராஜா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா வேதங்களையும் கரைச்சு குடிச்ச எனக்கு, எத்தனையோ அதிசயங்களுக்கு சொந்தக்காரனான எனக்கு, அந்த கடவுள் கூட நேரடியா பேசக்கூடிய எனக்கு, இந்த உலகத்துல தன்னோட சக்திக்கு ஈடு இணையே இல்லாத எனக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா மகாராஜா? அதென்னவோ உண்மைதான், சரியா சொன்னீங்க. ஆனா குருதேவா, நேத்து ராத்திரி நான் ஆலமரத்துக்கு அடியில பப்பாளி பழத்தை வைக்கிறதுக்காக போனேன். அந்த விஷயத்தை பத்தி தானே நீ இப்ப பேச போற பண்டிதர் ராம கிருஷ்ணா? ஆமாங்க. ஆமா மகாராஜா, நான் போனேன். மகாராஜா, என்னோட மனைவி வர்ணமாலா அந்த பாபாவை பார்க்க போயிருந்தா. அவரு அவளுக்கு ஒரு பழத்தை கொடுத்திருக்காரு. அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் அந்த பப்பாளி பழத்தை ஆலமரத்துக்கு அடியில வைக்க போயிருந்தேன். அந்த பப்பாளி பழ மகிமையால தான் உங்களுக்கு இப்ப புத்திர பாக்கி கிடைச்சிருக்கு. அதெல்லாம் இல்ல. மகாராஜா, கங்கு பாபா உங்க முன்னாடி வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாரு. அப்படியா? பாபா நேரடியாவே வந்துட்டாரா? அனுமதி உண்டு, அவரை உள்ள வர சொல்லுங்க. டம் டம் டும் டோ, டம் டம் டும் டோ, டம் டம் டும் டோ, டம் டம் டும் டோ. ஆண்டவன் வாக்குத்தான் ஏன் வாக்கு. மகாராஜா வாழ்க. வணக்கம் பாபா. சொல்லுங்க பாபா, நீங்க இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? மகாராஜா, நான் ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது என்னோட ஞான திருஷ்டியால இந்த அரசவையில ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதா தெரிஞ்சது. அதுதான், அந்த காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? அப்படின்னா இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு பாபா? மகாராஜா, நான் முற்றிலும் துறந்தவன். நேத்து நான் ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டே அந்த ஆலமரத்துக்கிட்ட போனேன். அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் என்னோட பக்தர்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுது.
அடடா, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. சொல்ல வரத சுருக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா மகாராஜா, நடந்தது என்னன்னா, நேத்து ராத்திரி எனக்கு ரொம்ப பசியா இருந்தது. நான் உங்களை நேரடியா விஷயத்துக்கு வர சொன்னேன். அந்த பழத்தை சாப்பிட்டுட்டேன் மகாராஜா. பழம் சாப்பிட்டீங்களா? என்ன பழம், யாரோட பழம், என்ன சொல்றீங்க பாபா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. டம் டம் டும் டும். ஆண்டவன் வாக்கு தான் ஏன் வாக்கு. விவரமா சொல்லவா, சுருக்கமா சொல்லவா? நடுநிலையா சொல்லுங்க. நடந்தது என்னன்னா மகாராஜா, நேத்து ராத்திரி எனக்கு ரொம்ப பசிச்சுது. அதனால அந்த மரத்துக்கிட்ட போனேன். அது இருட்டு நேரங்கிறதுனால பசியை அடக்க முடியாம வருணமாலாக்காக வச்சிருந்த பப்பாளி பழத்தை நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். போதுமா? போதும் போதும். மகாராஜா, இப்ப என்ன நிரூபணம் ஆகுதுன்னா, இந்த பையன் நான் வச்ச பப்பாளி பழத்துல இருந்து உருவாகல. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஆலமரத்துக்கு அடியில இருந்ததா உருவானங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. இன்னொரு தடவை அப்பா சுப்பான்னு அவ்வளவுதான். இவர் சொன்னது கேட்கல. இவர் அந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டாராம். அதனால நான் வச்ச பப்பாளி பழத்துல இருந்து நீ உருவாகல. மகாராஜா, நான் கொடுத்த பழத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதனால எந்த பலனும் கிடைக்காது. பாபா, அப்படின்னா இந்த அதிசயம் எந்த பழத்துல இருந்து வந்துச்சு அதை சொல்லுங்க. நான் சொல்றேன் மகாராஜா, நானே சொல்றேன். இந்த குட்டி அதிசயம் பப்பாளி பழத்துல இருந்து உருவாகல, அன்னாசி பழத்துல இருந்து உருவாயிருக்கு. அது சரி. இப்பெல்லாம் அன்னாசி பழத்துல இருந்து கூட குழந்தைங்க உருவாகுதா? ஆமா மகாராஜா. ஆனா இந்த அன்னாசி பழம் சாதாரண அன்னாசி பழம் இல்ல, ரொம்ப விசேஷமான அன்னாசி பழம். என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா? ராமா, இந்த பையன் உன்னோட பையனா என்ன? பயப்படு. குருதேவா, என்ன என்னடமா உளறீங்க? பழத்தால ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருமா என்ன? கிடைக்கும் 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 மகாராஜா. இவன் தான் அதுக்கு உதாரணம். இருக்கலாம், ஆனா அன்னாசி பழத்தால வந்திருக்க மாட்டான். வாய்ப்பே இல்ல அரசே. பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, உன்னோட பதட்டத்தை பார்த்தா எனக்கு என்னவோ அந்த ஆலமரத்துக்கு அடியில அன்னாசி பழத்தை வச்சது நீதான்னு தோணுது. பண்டிதனே ராமகிருஷ்ணா, ஏதோ சொல்ல முயற்சி பண்ற போல இருக்கு. மகாராஜா, சந்தோஷத்துல அவன் வாயில இருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது. நான் உங்ககிட்ட சொல்றேன், இப்ப நீங்க சொன்னது 100% உண்மை. எந்த அன்னாசி பழத்தால இந்த பையன் உருவானானோ அந்த அன்னாசி பழத்தை பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆலமரத்துக்கு அடியில வச்சுட்டு வந்தான். நேத்து ராத்திரி நேரடியா நானே என் கண்ணால அந்த அன்னாசி பழத்தை பண்டிதன் ராமகிருஷ்ணா அங்க வைக்கிறத நான் பார்த்தேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, ஆமா மகாராஜா. அம்மாவும் சாரதாவும் வற்புறுத்தினதுனால வேற வழியே இல்லாம அந்த மரத்துக்கு கீழே வச்சுட்டு வந்தேன். மகாராஜா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவன் குட்டி ஆச்சாரியா கிடையாது. பண்டித ராமகிருஷ்ண வச்சுட்டு வந்த அன்னாசி பழத்துல இருந்து உருவான அவன் பையன் குட்டி ராம. அப்பா, என்ன ஏத்துக்கோங்கப்பா, ஏத்துக்கோங்க. கிட்ட வராத. என்னடா விளையாட்டுது மகாராஜா? இது உண்மையா இருக்காது. ஏன் நீ அந்த ஆலமரத்துக்கு அடியில கங்கு பாபா கொடுத்த அன்னாசி பழத்தை வச்சியா இல்ல வைக்கலன்னு சொல்ல போறியா? வச்சேன், ஆனா இவன் பாபா, நீங்க கொடுக்கிற பழத்தால புத்திர பாக்கியம் கிடைக்குமா இல்ல கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். என்கிட்ட நிறைய சாட்சிகள் இருக்கு. நான் யாருக்கெல்லாம் பழம் கொடுத்து அவங்க தாய் தந்தை ஆனாங்களோ அவங்களே கூப்பிட்டு விசாரிங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் உறுதி ஆயிடுச்சு. இந்த பையன் பண்டித ராமகிருஷ்ணனோட பையன் தான். பண்டித ராமகிருஷ்ணன் இவனை தன்னோட பையனா ஏத்துக்கிட்டு ஒரு தந்தையோட கடமையையும் இந்த உலகத்துல இருக்கிற மத்த எல்லா கடமைகளையும் ஒழுங்கா கடைபிடிச்சாகணும். மகாராஜா, நீங்களே ஏதாவது சொல்லுங்க. பழத்துல இருந்து ஒருத்தருக்கு எப்படி புத்திர பாக்கியம் கிடைக்க முடியும்? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பண்டிதனே ராமகிருஷ்ணா? நீயே தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன. நீ அந்த அன்னாசி பழத்தை ஆலமரத்துக்கு அடியில வச்சிருக்க. அதுல இருந்து இந்த பாலகன் உருவாயிருக்கான். இனி இவனுடைய வளர்ப்பும் பராமரிப்பும் உன்னோட கடமை தான் பண்டிதனே ராமகிருஷ்ணா. இந்த குட்டி ராமாவை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இவனுக்கு ஒரு நல்ல தகப்பனா நீ இருந்து அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். இது என்னுடைய ஆசை மட்டும் இல்ல, என்னுடைய உத்தரவும் கூட.
ஐயோ இல்ல மகாராஜா அப்பா அடே அப்பா என்னை ஏத்துக்கோங்கப்பா. ராமா நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும் பட்டு. என்ன? நான் செத்தேன். அப்பா ஒருவேளை ராமா அந்த ஆலமரத்துக்கு அடியில பழத்தை வச்சுட்டு வந்திருந்தானா இந்நேரம் இந்த தொட்டில்ல ஒரு குழந்தை அழகா கை கால் ஆட்டிக்கிட்டு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்திருக்கோம். வாடா இந்தாமா. நீ கொண்டு வந்த தொட்டியில விளையாட வந்த குழந்தை புடிச்சுக்கோ. அடே விடுறா கைய கிராலகா. இது யாருங்க? என்னது இவனும் உனக்கு அடையாளம் தெரியலையா சாரதா? உன்னாலதான் இவன் இங்க வந்திருக்கான் சாரதா. அந்த ஆலமரத்துக்கு கீழே அன்னாசி பழத்தை கொண்டு போய் வச்சிருங்கன்னு சொன்னல, இவன் அதுல இருந்து உருவான உன்னோட புத்திரன் உன் மாமியாருக்கு பேரன் குட்டி ராமா. உன்னோட அந்த சாமியார் பேர் என்னடா பேரு? பழத்தை கொடுத்தாரே அவரோட ஆசீர்வாதத்தால கிடைச்ச பலன் இவன். சாரதா உன்னோட புத்திரன் இவன் குட்டி ராமா குட்டி. ஆனா இவன் குட்டியா தெரியலையே, பெரியவனா இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னை விட வயசுல பெரியவனா தெரியலாம்ப்பா. ஆமால, ஆனா என்ன பண்ண முடியும் குண்டப்பா, கிடைச்சது இவன் தானே, அனுபவிச்சாகணும். குழந்தைனாவே குட்டியா சுட்டியா இத்தனோண்டா தானே இருக்கணும். ஆனா இவன் இவ்வளவு பெரியவனா இருக்கானே. ஆமா அது எனக்கும் தெரியும். ஒண்ணு பண்ணட்டுமா, இவனை கொண்டு போய் எங்க தொலைச்சிட்டு வந்துடுறேன். வாடா அடே ஏன்டா இருக்கிற? டேய் டேய் வாடா. அம்மா அம்மா வாடா உயிரை வாங்குறாடே. மகனே இங்க பாருங்க, கிடைச்ச வரத்தை நம்ம திருப்பி கொடுக்க கூடாது. போகாதீங்க. குட்டி, நீ பெரியவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ ஆலமரத்துல உருவான ஒரு குழந்தை. அதனால சந்தேகமே இல்ல, நீ என்னோட பேரன் தான். அப்புறம் சாரதாவோட மகனும் தான். நீங்க சொல்றது உண்மைதான் பாட்டிமா. அம்மா ஏ ஆ, ஆ. கடவுளே, நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. எடுத்துக்கோ. நீயே எடுத்துக்கமா, உன் பையன் தானே. அட நீங்களும் எடுத்துக்கோங்க, இவன் உங்களுக்கும் மகன் தானே. அப்படிங்களா? இப்பதானே கொண்டு போய் தொலைச்சிட்டு வர சொன்னேன். ஆனா இப்ப போக சொல்லல. இது யாரு? நான் உன்னோட சித்தப்பா, லாமாவோட தம்பி குண்டப்பா. உன் கையில இருக்கிறது என்னப்பா? இது கொத்துமணி. இத நான் உனக்கு கொடுக்க மாட்டேனே. கொடுங்க, அத கொடுங்க, நான் விளையாடணும். கொடுங்க அப்பா, வாங்கி கொடுங்கப்பா. சித்தப்பா சித்தப்பா கொடுங்க, சித்தப்பா கொடுங்க. சித்தப்பான்னு சொல்லி கூப்பிட்டல, குளுத்துதான் ஆகணும். இந்தா மகனே. என்னது மகனா? ஏன் மகன்? அது யாருக்கு? அது உனக்காக தான். போ பாருமா. என்ன இது, என்னால இதுல உட்கார கூட முடியல. அடே தடியா இறங்குடா, தொட்டில் உடைஞ்சு போயிடும். இறங்குடா கீழே இறங்கு. பாட்டிமா, அப்பாவை பாருங்களேன், என்ன விளையாடவே விட மாட்டாரு. இந்தாங்க மகாராஜா. இது என்ன? இது மாதுளம் பழம் மாதிரி தெரியுதே. மகாராஜா, இது மாதுளை பழமே தான். மாதுளம் பழமா? இன்னைக்கு என்ன வெறும் பழம் மட்டும் கொண்டு வந்திருக்க? விசேஷமா எனக்காக எதுவும் சமைக்கலையா? மகாராஜா, இது சாப்பிடறதுக்காக இல்ல, இத ஆலமரத்துக்கு அடியில வைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். எந்த மரத்துக்கு அடியில வைக்க சொல்ற? மரத்துக்கு கீழே பழத்தை வச்சா குழந்தை பிறக்குமே, அந்த மரமா? ஆமா மகாராஜா. ஆனா மகாராணி திருமலாம்பா, நீ மாதுளை பழத்தை எதுக்கு கொண்டு வந்திருக்க? ஏன்னா எனக்கு நிறைய குழந்தைங்க வேணும். இருந்தாலும் திருமலாம்பா, மாதுளை பழத்துக்கு குழந்தைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு.
ரொம்ப நெருக்கமான சம்பந்தம் இருக்கு. அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆலமரத்துக்கடியில அன்னாசி பழம் வச்சாரு. அதால அவருக்கு ஒரு மகன் கிடைச்சிருக்கான். அதுவே மாதுளை பழத்துல நிறைய விதைகள் இருக்கும்ல, யோசிங்க. அதால எனக்கு நிறைய குழந்தைங்க பிறக்க போகுது இல்லையா மகாராஜா? ஆனா மகாராணி திருமலம்பா, நீ எதுக்கு நிறைய குழந்தைங்க வேணும்னு ஆசைப்படுற? அதால 2 லாபம் இருக்கு. அப்படி நடந்தா என்னோட பேரு சரித்திரத்திலேயே பெரிய இடம் பிடிக்கும். அப்புறம் இன்னொரு லாபம் என்னன்னா, நான் தான் சுவையான சமையல் செய்யறவளாச்சே. அத ருசி பாக்குறதுக்காகவாவது எனக்கு நிறைய பசங்க தேவைப்பட மாட்டாங்களா? தேவைப்படுவாங்க, கண்டிப்பா தேவைப்படுவாங்க. மகாராணி சின்னாதேவி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்காகவும் சீதா பழத்தை கொண்டு வர சொல்லிருக்கேன். நீங்க அத மகாராஜா கையில கொடுத்து அத கொண்டு போய் ஆலமரத்து கடையில வைக்க சொல்லுங்க. உங்களுக்கும் எக்கச்சக்கமான குழந்தைங்க பிறக்கும். சீதாப்பழம் எதுக்கு? நானும் மாதுளை பழத்தையே வச்சுட்டு வர சொல்றேன். இல்ல அப்படி செஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆகும்? உங்க குழந்தைங்களும் என் குழந்தைங்களும் தனித்தனியா தெரியணும். இல்லனா எப்படி கண்டுபிடிக்கிறது உங்க குழந்தைங்க யாரு, என் குழந்தைங்க யாருன்னு? ரொம்ப நன்றி மகாராணி திருமலாம்பா. நீ என் மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்க. உண்மையிலேயே நீ மிக பெரிய புத்திசாலி. எங்க அம்மாவும் இதேதான் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த உலகத்திலேயே நான் தான் தாராள மனசு படைச்சவன் சொல்லுவாங்க. அற்புதம், உங்க அம்மா சொல்றது உண்மைதான். மகாராஜா, இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க இந்த மாதுளைய ஆலமரத்து கடையில வச்சுட்டு வரணும்ல. அம்மான்னு சொன்னதும் மாதுளம்பழம் எப்படி ஞாபகம் வந்துச்சு? மகாராஜா, நீங்க மாதுளைய கொண்டு போய் ஆலமரத்து கடையில வைக்க போறீங்கல்ல, அப்புறம் நான் கண்டிப்பா அம்மா ஆயிடுவேன். மகாராஜா, உங்களுக்கும் அது உண்மைன்னு தோணுதா? ஒரு அன்னாசி பழத்தை மரத்துக்கடியில வச்சதுனால பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்குமா? மகாராணி சின்னாதேவி, அந்த மாதிரி நடக்குமா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த பையனோட வளர்ப்புக்கான கடமைய பண்டித ராமகிருஷ்ணா கிட்ட ஏன் ஒப்படைச்சீங்க? என்னோட சந்தோஷத்துக்காக. எப்பெல்லாம் பண்டிதன் ராமகிருஷ்ணன் ஏதாவது விசித்திரமான பிரச்சனையில மாட்டிக்கிறானோ அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அவன் கண்டுபிடிப்பான் பாரு, அது எனக்கு இன்னும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். என்னோட மகன் எங்கே? மகனே, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அம்மா என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாம என் பையன் விளையாடிக்கிட்டே உங்க வீட்டுக்கு வந்துட்டான் போல இருக்கு. வா கண்ணா போல. இல்ல, இவன் உங்க மகன் கிடையாது. என்ன நீ என்ன சொல்றமா சாரதா? நீ ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இவன் ஆலமரத்துக்கு அடியில இருந்து உருவான என்னுடைய மகன் குட்டி ஆச்சாரியார். இல்ல குருமாதா, இவன் கங்கு பாபாவோட ஆசீர்வாதத்தால ஆலமரத்துக்கு அடியில இருந்து அன்னாசி பழத்துல இருந்து வந்த குட்டி ராமா. அன்னாசி பழம் இல்ல, பப்பாளி பழம். அன்னாசி பழம். நீயே பாரு, பாக்குறதுக்கு பப்பாளி மாதிரி உருண்டையா இருக்கா. இல்ல, அன்னாசி பழம் மாதிரி நீளமா இருக்கான். ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? நானே சுயமா என் சுவாமி கிட்ட ஆலமரத்துக்கு அடியில இந்த பப்பாளி பழத்தை வச்சுட்டு வர சொன்னனே. ஆனா குருமாதா, குருதேவர் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை உருப்படியா செஞ்சு முடிச்சிருக்காரா என்ன? நீங்க என் சுவாமிய பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சொல்ல போனா உன்னுடைய கணவர் ராமா இதுவரைக்கும் உருப்படியா ஏதாவது பண்ணிருக்காரா? எப்பவும் போல ஜிலேபி மாதிரி சுத்தி சுத்தி இருக்கட்டும். ஆனா ஜிலேபிய சாப்பிடுறதுக்கு எவ்வளவு ருசியா இருக்கும்ல. என்னம்மா? அம்மா, எனக்கு இப்ப ஜிலேபி வேணுமா? சரி மகனே, கண்டிப்பா சாப்பிடலாம். இப்பவே நம்ம வீட்டுக்கு போய் ஜிலேபி சுட்டு உனக்கு சாப்பிட தரேன். மன்னிச்சிருங்க குருமாதா, இவன் என்னதான் அம்மான்னு கூப்பிட்டான். இல்ல சாரதா, அவன் என்னதான் அம்மான்னு கூப்பிட்டான். வா கண்ணா, நம்ம வீட்டுக்கு போலாம். குட்டி ராமா இங்கதான் இருப்பான். குட்டி ஆச்சாரியார், குட்டி ராமா, குட்டி ஆச்சாரியார், குட்டி ராமா, குட்டி ஆச்சாரியார், குட்டி ராமா, குட்டி ஆச்சாரியார், குட்டி ராமா, குட்டி ஆச்சாரியார், இல்ல குட்டி ராமா, குட்டி ஆச்சாரியார், குட்டி ராமா தான். முதல்ல அவன் கைய விடுங்க. நீங்க இழுக்கிறத பார்த்தா அவன் கை போயிடும். இதால எனக்கு வருத்தம்லாம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. உங்க எல்லாரோட பாசத்தையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. நான் அன்னாசி பழத்தால உருவானவன். அதனால என்னோட உண்மையான அம்மா சாரதா தேவிதான். நீங்க வைக்க சொன்ன பப்பாளிய அந்த பாபாவே சாப்பிட்டாரு. ஒருவேளை உங்களோட மகன் இப்போ அவரோட வயிற்றுக்குள்ளதான் இருக்கணும். இருந்தாலும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களோட பாசத்திலையும் பங்கு எடுத்துக்கிறேன். நீ சொல்றது உண்மைதானா? ஆமா. அம்மா, ஜிலேபி வேணுமா? நீ அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதப்பா. நான் இப்பவே போய் ஜிலேபி பண்ணி உனக்காக கொடுத்து அனுப்புறேன்.
நீ கவலைப்படாத குட்டி ராமா, நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நமக்கு தான். நான் இப்பவே போய் உனக்கு ஜிலேபி செஞ்சு கொண்டு வரேன். அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, இந்த வீட்டை ரொம்ப அழகா கட்டியிருக்கீங்க. பணத்தை கொஞ்சமாவது சேமிச்சு வச்சிருக்கீங்களா இல்ல எல்லாத்தையும் இந்த வீடு கட்டவே செலவு பண்ணிட்டீங்களா? அம்மா ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு தம்பி, முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் உன்னோட அப்பா கிடையாது. ரெண்டாவது, உனக்கும் நீ கேக்குற கேள்விக்கும் என்ன சம்பந்தம்? உங்களோட வாரிசு நான் தாங்கிற முறையில உங்களுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் தானே பத்திரமா பாத்துக்கிட்டாகணும். விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தானப்பா. பாத்தியாமா, வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள நான் பரலோகம் போறத பத்தி பேசுறேன். என்னப்பா, எல்லாரும் ஒரு நாள் போய் சேர்றது தானே. போடா. அந்த கடவுளுக்கு என் மேல பாசம் அதிகம். அதனாலதான் இவ்வளவு அன்பான பாட்டியை எனக்கு கொடுத்திருக்காரு. ரொம்ப அக்கறையான சித்தப்பா, 2 அம்மாங்களையும் கொடுத்திருக்காரு. எல்லாரையும் விட அதிகமா நேசிக்கிற அப்பாவையும் கொடுத்திருக்காரு. எல்லாமே அந்த கங்கு பாபாவோட கிருபை தான். நல்லதா போச்சு ராமா, நான் உன் தலை மேல இருக்கேன். இல்லனா அவன் ஏன் மேலயும் அவனுடைய அதிகாரத்தை காட்டியிருப்பான். இவனை பார்த்தா எனக்கு என்னமோ சரின்னு படல ராமா. சரியா சொன்னப்பட்டோ, சீக்கிரமா போய் அந்த பாபாவை சந்திச்சே ஆகணும். அந்த ஆளை வச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டாகணும். வணக்கம் ஐயா. வணக்கம். அது பாபா கங்கு கெஹனோட வீடு இதுதானாங்க? ஆமா, ஆனா நான் இப்போ கங்கு பாபாவையும் இந்த வீட்டையும் பாதுகாக்கிறேன். பாபா எங்க இருக்காரு? பாபாவா? ஐயா, அது பூஜை பொருள். பாபா எங்க இருக்காரு? பாபா அது கீழே தான் இருக்காரு. என்னது? 6 மாசத்துக்கு அவர் சமாதியிலேயே இருப்பாரு. ஐயோ கடவுளே, அப்போ 6 மாசத்துக்கு அந்த குட்டி பிசாசோட தொல்லை தீராதா? அவ்வளவு நாள் தாங்காதுங்க. தயவு செஞ்சு அவர்கிட்ட தாழ்மையா அவர் கொஞ்ச நேரம் வெளியில வந்துட்டு போக சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, அது சாத்தியமே இல்ல. அப்படியா? இருங்க, பாபாவோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது தானம் தர்மம்னு. பாபா சமாதியில வச்சிருங்க. பாபா வாழ்க. டம் டம் டும் டும். கடவுள் வாக்குதான் என் வாக்கு. பாபா வாழ்க, பாபா வாழ்க, பாபா வாழ்க, பாபா வாழ்க. நீங்க எதுக்காக என்ன எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்லங்க, நான் என்ன யோசிக்கிறேன்னா, என் பிரச்சனைக்கு உங்களாலே தீர்வு கொடுக்க முடியுமே. அந்த பிரச்சனை என்ன? உங்க பாபாவுடைய கருணையால தான் எனக்கு புத்திர பாக்கியமே கிடைச்சிருக்கு. பாபாவோட மகிமையே அப்படிதான், அவர் சக்தி அந்த மாதிரி. இப்போ உங்க பிரச்சனை தான் என்ன? என்னோட அம்மா இருக்காங்களே, பாபாவுக்கு நன்றி சொல்ற விதமா இந்த பொற்காசுகள் பைய கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்ப நீங்க ஒரு வேலை செய்யுங்க, பாபா சமாதியில இருந்து வெளியே வந்ததும் நான் இந்த பைய பாபா கிட்ட கொடுத்துறேன். இப்ப நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. அம்மாவோட கட்டளையை நான் சரியா நிறைவேற்றணும்ல, அதனால இந்த பைய நான் பாபா கிட்ட நேரடியா தான் கொடுத்தாகணும். பரவாயில்ல விடுங்க, நான் 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து தரேன். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாபா கிட்ட பேசி பாக்குறேன். நடக்கட்டும். பாபா கங்கு பாபா வாழ்க. பாபா, ஒரு பக்தன் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. இல்ல இல்ல பாபா, பாபா அவர் உங்களை உடனே சந்திக்கணும்னு சொல்றாரு. என்ன பாபா? இல்லங்க பாபா. பாபா அது சரியா இருக்குமா? பாபா அவர் உங்களை தரிசனம் பண்ணி உங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு வந்திருக்காரு. சரிங்க பாபா, இப்ப நீங்க என்கிட்ட சொன்னதான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். பாபா என்ன சொன்னாருன்னா, அவர் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே வர போறாராம். வெளியே வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. நீங்க 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. அப்படிங்களா? ரொம்ப நன்றிங்க, உங்க தாராள மனசுக்கு ரொம்ப நன்றி. சரி சொல்லுங்க பாபா கங்கு கெஹன் அவர்கள். வாழ்க வாழ்க பாபா. இந்த ஜிலேபி ரொம்ப ருசியா இருக்கு, ஆனா எனக்கு இன்னும் பசிக்குது. நிறைய சாப்பிடணும் போல இருக்கு. இப்பவே போய் கொண்டு வரேன். இந்தா.
இதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். எனக்கு இன்னும் பசிக்குது. இந்தா. இன்னும் பசி அடங்கல. வேற ஏதாவது இருக்கா? எடுத்துக்கோ. எதை? இந்த பாத்திரத்தை எடுத்து சாப்பிட்டு, ஏன்னா அது மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஏய், என்ன பண்ற? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் பச்சையா இருக்கு. அப்புறம் வயித்து வலி வந்துரும். வேற என்ன பண்றது? இதோட ருசி கூட நல்லா இல்ல. நீங்க ரசகுல்லா பண்ணி கொடுங்க. பாபா கங்குகஹன் அவர்கள் வாழ்க! வாழ்க பல்லாண்டு பாபா கங்குகஹன் வாழ்க! டம் டம் டொம் டொம். கடவுள் வாக்கு தான் என் வாக்கு. நீங்க வாழ்க. உங்க மனைவியும் உங்க அம்மாவும் எப்படி இருக்காங்க? உங்க தயவுல நல்லா இருக்காங்க. அப்படின்னா என் ஆசீர்வாதம் பழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்கய்யா, சரியா சொன்னீங்க. அப்போ ஒரு மகன் கிடைச்சிட்டான் இல்லையா? ஆஹா, ஆரோக்கியமாவும் திடமாவும் இருக்கான். என் சீடை என்கிட்ட சொன்னா நீங்க ஏதோ பரிசு எடுத்துட்டு வந்தீங்கன்னு. ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. ஏற்கனவே வெளிச்சம் பிரகாசமா தானே இருக்கு. சூரியனும் அஸ்தமனம் ஆகலையே. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த தீபத்தை ஏத்துறீங்க? உங்களோட தாடிய கொளுத்ததா? என்ன? வேண்டாம் வேண்டாம் பண்டித ராமகிருஷ்ணா, ஏன் நீங்க இப்படிலாம் செய்றீங்க? எனக்கு போலியா தாடி வச்சா பிடிக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல? அப்படியே சேர்த்து உங்க முகத்தையும் கொஞ்சம் கறிக்க விட்டுடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க என்கிட்ட இப்படிலாம் விளையாடக்கூடாது. என் முகத்தை பாரு. என்ன பார்த்தா விளையாடுற மாதிரி இருக்கா? நான் ஒன்னும் பொழுது போகாம விளையாட வரல. மரியாதை உண்மையை சொல்லு. அந்த பாலகன் யாரு? முதல்ல குருதேவர் வீட்டுல பிரச்சனை பண்ணா, இப்ப ஏன் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கான்? எனக்கு தெரியாது. அவன் உன் கூட்டாளி தான். இல்ல, அரசவையில எதுக்காக போய் சொன்னேன்னு சொல்லு. தாத்தாச்சாரியார் வந்து எனக்கு பொற்காசுகளை கொடுக்கறேன்னு சொன்னதுனாலதான் நான் போலியானவல்ல, பசிய போக்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன். என்ன மன்னிச்சு விட்டுருங்க. நீ எனக்கு உதவி செஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். அப்படியா? அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? மன்னிப்புதான். மன்னிப்பை தவிர வேற என்ன கிடைக்கும்? தாத்தாச்சாரியர் எனக்கு 200 பொற்காசுகள் கொடுக்கறதா வாக்கு கொடுத்தாரு. ஆனா அந்த கொடுத்த வாக்க காப்பாத்தல. மோசமான ஆளு இல்ல. ஆனா உங்களை பார்த்தா நல்லவர், நாணயமானவர்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு முக்கியமான விஷயம், வாக்கு கொடுத்தா பத்தாது. முதல்ல பொற்காசுகளை கொடுக்கணும், அப்புறம் உங்க வேலை நடக்கும். நான் உன் தாடியை எரிக்க மாட்டேன்னு வாக்கு கொடுக்க மாட்டேன். உன் தாடியை எரிச்சிருவா. ஒழுங்கா உதவி பண்ணு. சொல்லு சொல்லு. பணம் நகையெல்லாம் வெறும் மாயை தான். நான் உங்களுக்கு உதவி பண்றதா வாக்கு கொடுக்கறேன். தயவு செஞ்சு விளக்கெடுங்க. அப்படி வா நம்ம வழிக்கு. இங்க பாரு போலி, என்னை ஏமாத்திட்டு போகலான்னு மட்டும் நினைச்சிடாத. இல்லனா உன் வாழ்க்கை பூரா சிறைச்சாலைக்குள்ள நின்னு டம் டம் டும் டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ராமா, ஒருவேளை அந்த பையன் கங்கு பாபாவோட கூட்டாளியா இல்லன்னா அப்ப யார் அவன்? அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். குருதேவர்கிட்டயும் அப்புறம் என்கிட்டயும் மகனா நடிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன வந்துச்சு? டேய் மகளே, ஏன்டா இப்படி பண்ணல? வாழைப்பழத்தோல கண்ட இடத்துல போடக்கூடாது. அதை எடுத்துட்டு போய் ஓலமா போடணும். புளிதா? அதை செய்யறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க சித்தப்பா. எல்லாம் சொல்ல, மறுபடியும் சொல்ல. ஒண்ணுல இதையும் தூக்கி போட்டுருங்க. சித்தப்பா, நான் போய் கம்பை எடுத்துட்டு வரேன். நீங்க கொத்துமணியை வீசுங்க, நான் அதை கம்பால அடிக்கிறேன். தபால், கொத்துமணினா எனக்கு ரொம்ப உயிலு. சித்தப்பா, அந்த கொத்துமணியை என்கிட்ட கொடுத்துருங்க. இப்ப அது என்னோடது. இஷ்டம் இருந்தா விளையாடுங்க, இல்லனா என்கிட்ட கொடுத்துருங்க. நான் இதை உன்கிட்ட கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். போடா. சித்தப்பா, நான் போய் கம்பு எடுத்துட்டு வரேன். குட்டிராமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, இதுல இருந்து வர்ற சத்தம் காதுக்கு இனிமையா இருக்கு. போதும், வெளியே வா. அட, சொன்ன கேட்க மாட்டே. அப்பள
தானே நசுக்கிட்டு இருக்கேன். அப்படி பண்ணாத. என்ன தடுக்காதீங்கம்மா, ரொம்ப குஷியா இருக்கு இப்படி பண்றது. அம்மா பாத்தீங்களா இந்த பையன் எவ்வளவு சேட்டை பண்றான்னு? அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கான். சேட்டை கொஞ்சமா பண்றானா? பாருங்க இவன் வீட்டையே எப்படி மாத்திட்டான்னு. இதுல அவன் ஷேட்ட பண்ணலான்னு சொல்றீங்களா? அம்மா என்னால இவனை சமாளிக்க முடியாது, நீங்களே ஏதாவது பண்ணுங்க. ராமாவோட பையனாச்சே, தடியடி வாங்காம சொல்ற பேச்ச அவ எப்படி கேட்பான்? பாட்டிமா என்ன தேடுறீங்க? தடியா? இங்க பாத்தீங்களா, அதை வச்சுதான் நான் எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கில்லிய கூட தயாரா வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க. சித்தப்பா தயாரா? விளையாடுவோமா? இல்லடா, நான் கூட எந்த விளையாட்டும் விளையாட மாட்டேன், போடா. என்ன நீங்க இதுக்கெல்லாம் போய் பயந்தா? அம்மா நீங்க ஏதாவது பண்ணுங்க. என்ன பண்ண சொல்ற? இவன் தடியவே ரெண்டா உடைச்சிட்டானே. ஆமாமா அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப குட்டி ராமா வெளியே ஓடிட்டான். வாங்க நம்ம அவனை போய் தேடுவோம். சின்ன பசங்கெல்லாம் ஷவலக்குள்ள பண்ணிப்பாங்களா? இவன் சின்ன பையன் இல்ல, இவன் கண்டிப்பா ஒரு ஆம்பளை தான். என் ராமாவோட பையன் இவ்ளோ சேட்டையெல்லாம் பண்ணவே மாட்டான். ஆமாமா, லாமா நான் சொல்றபடி எல்லாம் கேட்பான். அதனால கண்டிப்பா இவன் லாமாவோட பையனா இழுக்க முடியாது. இவன் என்னோட கொத்துமணி எல்லாத்தையும் இழுத்து வெளியே போட்டுட்டான். தம்பி காசை கொடுப்பா. நான் யாருன்னு உனக்கு தெரியல? யார் நீ? நான் விஜயநகரத்தோட கிருஷ்ணதேவராயரோட சிறப்பு ஆலோசகர் பண்டித ராமகிருஷ்ணனோட மகன். என்கிட்டயே காசு கேக்குற? கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறது காசு. ஹை! சு! நீங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்களே. நீ இப்போ வெளியே போய் என்ன பண்ணிட்டு இருந்த? அது என்னன்னாமா, எனக்கு தாடி வளர்ந்துருச்சு. நான் பண்டித ராமகிருஷ்ணனோட மகன்ல, அப்பாவே தாடி வச்சிருக்காதப்போ நான் எதுக்காக அதை வளர்க்கணும்? போங்கம்மா, நான் விளையாடுறதுக்கு ஏதாவது பொம்மையை எடுத்துட்டு வாங்க. நீ ரொம்ப அதிகமா தான் சேட்டை பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் இரு, இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. பாட்டிம்மா, இப்பதான் உங்ககிட்ட உங்க தடி இல்லையே, அப்புறம் எப்படி என்ன அடிப்பீங்க? இந்தாங்க, நீங்க இதை வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு தூக்கம் வருது. தூங்கி எழுந்தா எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்கும். அதனால எனக்கு நல்ல சுவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருங்க. என்ன தெரிகிறது? பாருங்கங்க, உங்க படுக்கையில படுத்துக்கிட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்குறான்னு. சின்ன பையன் இல்லையா, களைச்சு போய் நிம்மதியா தூங்குறான். சின்ன வயசுல அவங்களுக்கு என்ன வேலை? சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க, அப்புறம் களைச்சு போய் தூங்கிடுவாங்க. பாத்தியா, என்ன மாதிரியே தூங்குறான் என் அருமை புள்ள. அவன் மேல யார் கண்ணும் பட்டிடக்கூடாது இல்லம்மா. இவனைய சின்ன பையனை நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவன் மெரிச்சு மெரிச்சு எல்லா அப்பளத்தையும் வீணடிச்சிட்டான். அப்படியா? இதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? உன்ன மாதிரியே குறும்புக்காரன்ல. அவன் என்னோட தடிய தலை மேல வச்சு உடைச்சு 2 துண்டா ஆக்கிட்டான். ஆனா அவன் தலைக்கு எதுவுமே ஆகல. அப்படியாமா? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னோட பேரன் உன்ன மாதிரியே ரொம்ப பலசாலியா இருக்கான். பிரமாதம், ரொம்ப பிரமாதம். ஐயோ, அவன் என்னோட கொத்துமணி எல்லாத்தையும் கட்டையால அழிச்சு வெளியே தூக்கி போட்டுட்டான். அட வருத்தப்படாதடா குண்டப்பா, நீதான் அவன் சித்தப்பாவாச்சே. அவனும் முறைப்படி உன் மகனாச்சே. நல்லது நல்லது, ரொம்ப நல்லது. என்ன நல்லது நல்லதுன்னு ஏதோ உளறிட்டே இருக்கீங்க. வேற என்ன பண்ண முடியும்? நீங்க 3 பேர் தானே இந்த கட்டாயப்படுத்தி ஆலமரத்துக்கு கீழே அன்னாசி பழத்தை வச்சுட்டு வான்னு அனுப்பி விட்டீங்க.
நல்லா அனுபவிங்க. அன்னாசி பழத்துல இருந்து உருவான பையன் இப்படித்தான் இருப்பான். பாத்துக்கிட்டியா? இங்க பாருங்கங்க, இவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குங்க. இவன் நம்மளோட பையனா இருக்க முடியாது. என்ன சாரதா நீ, உன் மனசு இப்படி ஒரு கல்லா? பாவம் அந்த அப்பாவி பையன் உன்னோட இத்தனூண்டு அப்பளங்களை உடைச்சிட்டாங்கிறதுக்காக அவனை பையனே இல்லைன்னு சொல்லிடுவியா? ஓஹோ, சிவ 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 சிவா. எனக்கும் என்ன தோணுது தெரியுமா? இவன் நிச்சயமா சாரதாவோட பையனா இருக்கவே முடியாது. இருக்க முடியாதா? ஏன் இருக்க முடியாது? நீ தானே ஆலமரத்துக்கு கீழே அன்னாசி பழத்தை வச்சுட்டு வான்னு சொன்ன, அதனாலதான் வந்து நிக்கிறான். உன்னோட அந்த அவன் பேர் என்னடா? கங்கு ஹேகன். கங்கு கஹன் பாபாவால கிடைச்ச கிருபை இவ. சும்மா இருங்க. ஏதோ ஒரு ஆலமரத்துக்கு அடியில போய் அன்னாசி பழத்தை வச்சா புத்திர பாக்கியம் கிடைக்குமா என்ன? கொஞ்சம் முகத்தை காட்டுமா. இந்த வாய் இப்போ இப்படி பேசுதா? பழத்தில இருந்து புத்திரன் எப்படி கிடைப்பான்னு கேக்குற? அப்ப ஏன் புத்திரன்னு என் பேரன்னிங்க இவனுக்கு மகனாமே பாசத்தை கொட்டினீங்களே, அதெல்லாம் சும்மா வேஷமா? சரி சரி, 3 பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இன்னும் மன்னிப்பு கேளு. நீயே கேளா? என்னால முடியாது. முடியாது. அப்ப சரி, யாரும் மன்னிப்பு கேட்க மாட்டீங்கல்ல? அப்படின்னா இந்த பிராணி என்னோட மகன் தான். இல்ல 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 இல்ல, போகாதீங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால இவனை சத்தியமா சமாளிக்கவே முடியாதுங்க. அப்ப சரி, நான் உங்ககிட்ட ஒன்னு இல்ல 3 நிபந்தனைகள். அதுக்கு சம்மதிச்சா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். சரி, சம்மதம். எடுத்துக்கோங்க. யார் அவனையா? இவனை எடுத்துட்டு போய் வெளியே தூக்கி வீசுங்க. முதல்ல என் நிபந்தனைகள் எல்லாம் கேட்டுக்கோங்க. முதல் விஷயம், அம்மா இனிமே உன் தடி எடுத்து நீ என்ன அடிக்கவே கூடாது. அட, தடியதான் அவன் உடைச்சிட்டானே, இனிமே அடிக்க மாட்டாங்களாம். மகராசன்டா நீ. 2வது நிபந்தனை, சாரதா இனிமே நான் உனக்கு என்ன சொன்னாலும் அதை நீ எதிர்த்து பேசாம அதை அப்படியே செய்வியாம், சரியா? அம்மா. சரி, சம்மதம். அப்புறம் 3வது, இனி எப்பவுமே இந்த வீட்டுல ஒரு பயலும் எனக்கு பேரன் வேணும், புள்ள வேணும், அண்ணன் பையன் வேணும், இப்படி வேணும் அப்படி வேணும்னு ஒருத்தரும் கேட்க கூடாது. அட கடவுளே, ஏன்டா இப்படி பேசுற? இந்த ஜென்மத்துல எனக்கு பேரனே கிடைக்க மாட்டானா? அவனை பார்க்காமலே என் உயிர் போயிடுமா? பார்க்காமலே சொர்க்கவாசலுக்கு போயிடுவேனா? ஐயோ, மறுபடியும் நாடகத்தை அரங்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏமா, நீ ஏதாவது ஒரு நாடக கும்பலோட போய் சேர்ந்துற. என்ன பெருமை பத்தியா? உனக்கு எப்ப பேரன் வரணுமோ அவன் தானா வந்து சேருவான். ஆனா அது வரைக்கும் இந்த பிரச்சனையை பத்தி திரும்பவும் யாராவது பேச்சு எடுத்தீங்கன்னா தொலைச்சு விடுவேன். அம்மா, அந்த அம்மனுடைய அருளால நீ கொஞ்சம் விளையாட நிச்சயமா உனக்கு ஒரு பேரன் கிடைக்கதான் போறான். சரி, சம்மதம். சரி, எல்லாரும் போய் ஓய்விடுங்க. பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! 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 பண்டிதனை ராமகிருஷ்ணா, ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நீங்க தர்பாருக்கு உங்க மகனையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. தந்தை மகனின் அன்பு. ஒரு நொடி கூட உன்னுடைய மகனை விட்டு உன்னால பிரிஞ்சு இருக்க முடியல. ஆமா மகாராஜா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் கொஞ்சம் அசந்தா போதும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏதேதோ சேட்டையெல்லாம் செய்யறான். அப்புறம் மகாராஜா. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நான் உன்னுடைய கதைய கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேட்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி மந்திரியாரே. மகாராஜா, என்னுடைய மகாராணிங்க 2 பேரும் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மகனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்க 2 பேரையும் இப்பவே இந்த நொடியே இங்க அழைச்சிட்டு வர சொல்லுங்க. உத்தரவு மகாராஜா. மகாராணியார்களை இங்க அழைச்சிட்டு வாங்க. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ சாதுரியமானவன், புத்திசாலியும் கூட. அதுக்கும் மேல நீ அதிர்ஷ்டசாலியும் கூட. பாருங்களேன், ஆலமரத்துக்கு கீழே இவன் அன்னாசி பழத்தை வச்சிருக்கா. அதுல இருந்து இவனுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்கு. இவன் அப்பாவாயிருக்கான், அதுவும் ஒரே ராத்திரியில.
மகாராஜா நல்லதா போச்சு. நம்ம பண்டித ராமகிருஷ்ணன் அந்த ஆலமரத்துக்கு அடியில அன்னாசி பழத்தை தான் வச்சான். ஒருவேளை மாதுளம் பழத்தை வச்சிருந்தான்னா ஓ ஓ ஓ விபரீதமாலாம் ஆயிருக்கும். குருதேவா, உங்களுக்கு இந்த மாதுளம்பழத்தை பத்தின விஷயம் எப்படி தெரியும்? மகாராஜா, இது எனக்கு மட்டும் இல்ல, மொத்த விஜயநகரத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். என்ன? அதான் மாதுளம்பழத்தை பத்தி. மகாராஜா, இது சாதாரண விஷயம்தான். மாதுளம்பழத்துல நிறைய விதைகள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுமே, அதுல என்ன சந்தேகம்? ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமா. மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க 2 பேருக்கும் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட அன்னாசி பழத்துல இருந்து உருவான குட்டி ராமனை அறிமுகப்படுத்தி வைக்க. 2 மகாராணிக்கும் இந்த குட்டி ராமாவோட வணக்கம். வணக்கம். அடேங்கப்பா மகாராஜா, ராமகிருஷ்ணனோட இந்த அன்னாசி பழத்தோட பையன் குரல் கூட அன்னாசி பழம் மாதிரி கரகரன்னு இருக்கு. ஆமாமா, ரொம்ப சரியா சொன்ன. மகாராஜா, இப்போ நீங்களும் ராமகிருஷ்ணனை உதாரணமா எடுத்துக்கிட்டு ஆலமரத்துக்கு அடியில மாதுளம் மகாராணி திருமலாம்பா, கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப பண்டிதன் ராமகிருஷ்ணன் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, சொல்ற மகாராஜா, நான் உங்களுக்கும் நம்ம மகாராணிகளுக்கும் அப்புறம் அரசவையுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்ல ஆர்வமா இருக்கேன். இந்த குட்டி ராமா என்னோட பையனே கிடையாது. என்னப்பா இப்படி சொல்றீங்க? அது எப்படி சாத்தியமாகும்? பண்டித ராமகிருஷ்ணா, நீ அந்த ஆலமரத்துக்கடியில அன்னாசி பழத்தை வச்ச, அதுல இருந்து இந்த பையன் உருவாயிருக்கான். அதனால இவன் உன் பையன் தான். இதுல சந்தேகப்படுறதுக்கு இடமே இல்லையே. இருக்கு குருதேவா. மகாராஜா, நான் சொன்னது இப்ப உண்மை நிரூபிக்கிறதுக்காக நம்ம அரசவையில அந்த பாபா கங்குகேனை அனுமதிக்கிறதுக்கு நான் அனுமதி கேட்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.